வணக்கம். நான் வழக்கறிஞர் ஏழுமலை. சமீபத்தில் ஈரோடு இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சது. அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் பிரதான கட்சிகளாக 2 கட்சிகள் தான் அந்த தேர்தலில் போட்டிட்டாங்க. ஒன்று திமுக ஆளுங்கட்சி, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. மற்ற கட்சிகள் எல்லாம், மற்ற மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள், இருக்கிற சிறு சிறு கட்சிகள் எல்லாமே எந்த கட்சியும் இந்த தேர்தலில் நிற்க முடியாது, இந்த தேர்தல் நியாயமாக நடக்காது, இங்கே பணம் தான் பிரதானமாக இருக்கும். ஏன்னா இது சென்ற இடைத்தேர்தலையும் நம்ம பார்த்துட்டோம். பல 100 கோடிகளை செலவு பண்ணி 500 கோடிக்கு செலவு பண்ணி திமுக மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்து ஜெயிச்சாங்க. அதை மாதிரி இந்த தேர்தலையும் நடக்கும். ஆனால் இதில் ஏன் போய் போட்டியிடணும் அப்படின்னு எல்லா கட்சியும் ஒதுங்கி போயிட்டாங்க. அதிமுக போயிட்டாங்க, காங்கிரஸும் போயிட்டாங்க, பாமக போயிட்டாங்க. ஏன் இப்போ விஜய் கட்சி கூட அங்கே நிற்கிறதுக்கு தயாராக இல்லை. எல்லாருமே பின்வாங்கி போயிட்டாங்க. ஏன்னா திமுகவோட போட்டியிட முடியாது, போட்டியிட்டா அது நமக்கு அசிங்கமாயிடும், அவமானமாயிடும், அதனால இந்த தேர்தலை நாம் புறக்கணித்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் மாவோ சொன்ன மாதிரி மக்களிடம் செல், மக்களிடம் உங்களுடைய கருத்தை விதையுங்கள் அப்படின்னு மாவோ சொன்னபடி எங்க அண்ணன் சீமான் என்னைக்கு தேர்தல் அரசியலில் தொடங்கினாரோ இன்னைக்கு வரைக்கும் எந்த தேர்தலையும் புறக்கணிக்காம அனைத்து தேர்தலையும் சந்திச்சு வரோம். அது தோக்குறோம், ஜெயிக்கிறோம், அதுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனா நாம மக்கள்கிட்ட போனோம், இருக்கின்ற குறைகளை, ஆளுங்கட்சியோட குறைகளை நாம் எடுத்து சொல்லணும். அப்போ மக்கள் நம்ம புரிய வைக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் ஓட்டு போட்டா போட்டோம், போடலாம் போட்டோம், அது வேற. அதனால நாம தேர்தலில் நிற்பதை நாம் தவிர்க்கவே கூடாதுன்னு சொல்லி எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான் அந்த தேர்தலில் முடிவு பண்ணி நின்னோம். ஆனா அந்த தேர்தலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த திமுக, இந்த தீக, இந்த விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க பாரு, எல்லாரும் பெரிய கொக்கரிப்பு. சீமான் பெரியாரை இழிவுபடுத்தி விட்டார், சீமான் பெரியாரை அசிங்கப்படுத்தி விட்டார், சீமான் பேசிட்டாரு. இப்ப இடைத்தேர்தலில் நிக்க போறாரு ஈரோடுல. அது பெரியாருடைய சொந்த மண்ணு, பிறந்த மண்ணு. அதனால அங்க அவர் போன தடவை 10,000 ஓட்டு வாங்கினாரா, இந்த தடவை அதுல இருந்து குறைவா தான் ஓட்டு வாங்குவாரே தவிர அதிகமா ஓட்டு வாங்க முடியாது, அதை நாங்க சேலஞ்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டு வாங்கிட்டா நம்ம அரசியல் பேசுவோம் அப்படின்னு கொக்கரிப்பு எல்லாம் செஞ்சாங்க. இதையெல்லாம் பொருட்படுத்தாம பெரியார் மண்ணாவது இல்ல வெங்காய மண்ணாவது எந்த மண்ணா இருந்தா அது தமிழ் மண்ணு, அது எங்க மண்ணு, நாங்க நிப்போன்னு சொல்லி போய் அங்க நின்னோம். தேர்தலில் நிற்கும் போதே ஏகப்பட்ட கெடுபிடிகள், தேர்தல் ஆணையத்தோட கெடுபிடி எல்லாம் நாம் தமிழ் கட்சிக்கு எதிர்ப்பா வேலை செஞ்சாங்க. ஏன் எங்க வேட்பாளர் போய் மனு தாக்கல் பண்றது கூட நாங்க யாரும் போகக்கூடாது, கூட யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் மட்டும்தான் போனோம், கூட ஒரு ஆள் துணைக்கு போகலாம் அப்படின்னு போறவங்களை தடுத்துட்டு 2 பேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி எங்க வேட்பாளருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தாங்க. அப்படி ஒரு கேடுகட்டத்தனமான தேர்தல் நடந்தது. அதை நாங்க பொருட்படுத்தல. எந்த டிக்கெட் ஒன்னாலும் கொடு, எதை ஒன்னாலும் செய், நாங்க தேர்தல் நின்று நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றத முடிவோட எங்களுடைய வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் தயங்காம மக்களிடம் போய் நின்று போய் மனு தாக்கல் செஞ்சு தனி ஒரு பெண்மணியா இவனுக்கு, அதாவது பெண்ணுரிமை போராளி, வெங்காய போராளி, தக்காளி போராளி அப்படின்னு சொல்றவன் எல்லாம் இந்த திமுக காரன், தீகா காரணங்களாம் ஒரு பெண்ணுக்கு கூட பாதுகாப்பு இல்லாம, வேட்பாளர் பாதுகாப்பு இல்லாம போய் மனு தாக்கல் பண்ணாங்க. அப்ப எப்பேற்பட்ட பெண்ணுரிமை பாருங்க. இந்த திராவிட மாடல் இருக்கு இல்லையா, இந்த திராவிட மாடல் எப்பேற்பட்ட பெண்ணுரிமைக்காக போற கட்சி பாரு. அவருடைய தலைவர் அப்படி ஒரு பெண்ணுரிமைக்காக போராட, அதுவும் அவர் மண்ணுல, எங்க பெரியார் மண்ணுல பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாம தனி ஒரு பெண்ணா போய் மனு தாக்கல் செய்ய வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தியது இந்த பெண்ணுரிமை போராளிகள். இந்த திராவிட மாடல், கேடுகட்ட மாடல் தான் அவ்வளவு சிக்கலும் அவங்க கொடுத்தாங்க. நீ எந்த சிக்கல் ஒன்னாலும் கொடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி களத்துல போய் இறங்கி வேலை செஞ்சா எங்க அண்ணன் வந்தார். தினமும் அங்க பொதுக்கூட்டம் பிரச்சாரம் தான். திமுக எங்கேயாவது ஒரு நாளாவது பிரச்சாரம் பண்ணாங்களா? நாங்களும் தெருவா பார்க்கறோம். மக்கள்கிட்ட போவாங்க, ஓட்டு கேட்பாங்க, ஜனநாயக முறையில தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களும் எல்லா தெருவும் சுத்தி பார்க்கறோம். ஒரு வாகன பிரச்சாரம் இல்லை, ஒரு ஆள் பிரச்சாரம் இல்லை. எங்க தானே இவங்க பண்றாங்க பார்த்தா ஒரு தெருவுக்கு ஒரு வீடு வாடகை எடுத்து வச்சிருக்கிறாங்க.
அந்த வீட்டில் போய் உட்காந்து எல்லாரையும் அங்க கொஞ்சம் கொஞ்சமா வர சொல்லி பணத்தை பட்டுவாடா பண்றாங்க. வாகன உரிமையாளர்கள் சங்கம் ஒன்று இருக்குது அங்க. அங்க வாகன உரிமையாளர் சங்கத்துக்கு பக்கத்துல நாங்க போய் தேர்தல் களப்பணி செய்யறோம். அங்க ஒரு வீட்டில் உட்காந்துன்னு கொடுக்குறான். அப்போ காவல்துறை வந்து அங்க நின்று இருக்கிறாங்க. சார் பாருங்க சார், அங்கே தான் பணம் கொடுக்குறாங்க, அதை போய் கொஞ்சம் பிடிங்க நீங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். அதெல்லாம் எங்க வேலை இல்லைங்க, அதெல்லாம் தேர்தல் கமிஷனோட வேலைங்க அப்படின்றான். நாங்க அங்கேயே நின்று தேர்தல் கமிஷனுக்கு ஒரு போன் போட்டோம். இந்த மாதிரி வந்து வாகன உரிமையாளர் சங்கம் இருக்குது, அந்த இடத்துல வந்து இங்க ரூம்ல வந்து பணம் கொடுக்குறாங்க, மக்கள் வந்து பணத்தை வாங்கி போயிட்டு இருக்கிறாங்க, வாங்க கொஞ்சம் சரிங்க நீங்க போங்க நாங்க வந்து பார்ப்போம் அப்படின்னு. நாங்களும் 1 மணி நேரம் 2 மணி நேரம், ஒரு சின்ன தொகுதி, இந்த தொகுதி சின்ன தொகுதி, நினைச்சா ஒரு 5 நிமிஷத்துல அந்த தேர்தல் கமிஷன் வந்துடலாம், அவங்களை வந்து கையங்கலமா பிடிக்கலாம். அதனால இவங்க கிட்ட நம்ம முறையிடுறது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போய் நம்முடைய களப்பணியை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பிரச்சாரம் பண்ண போயிட்டோம். அது போல அங்க வந்து எந்த வித பிரச்சாரமும் பண்ணாம களப்பணியும் செய்யாம பணம் ஒன்று பிரதானம் ஒன்று கொடுத்து திமுகவுக்கு 300 ரூபாய், யாருக்கு திமுக உறுப்பினருக்கு 300 ரூபாய், இல்லைன்னா அவன் ஓட்டு போட மாட்டான். அதன் பிறகு அதிமுக இருக்காம பாருங்க, அவங்களுக்கு 1000 ரூபாய், கட்சிக்காரன் திமுக கட்சிக்காரன் 300 ரூபாய், ஏன்னா அவன் எப்படி அவன் ஓட்டு போட்டுருவான், அதிமுககாரன் போட மாட்டான். ஆனா மாத்தி போய் நாம் தமிழர் கட்சி போட்டுக்கூடாது பாருங்க. அதனால நீ ஓட்டு போட வராத, இந்த உனக்கு 1000, அதிமுககாரனுக்கு 1000 எல்லாம் வந்து வாங்கினா 1000 ரூபாய் எல்லாம் அதிமுக உட்காந்துட்டாங்க. இது மாதிரி மற்ற கட்சிகளுக்கெல்லாம் எந்தெந்த கட்சியெல்லாம் வரக்கூடாதோ அந்தந்த கட்சிகள்லாம் பணத்தை கொடுத்துட்டான், எல்லாம் வாங்கிட்டு அவங்கெல்லாம் வரல. ஆனா இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்களான்னா அவங்களுக்குலாம் கொடுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க நிச்சயமா நாம் தமிழருக்கு போட மாட்டாங்க இப்போ, ஏன்னா சீமான் வந்து எதிர்ப்பா பேசிட்டாரு, அதனால அங்க இருக்கிற சூழ்நிலையே வேற அப்படின்ற ஒரு கணக்கை வகுத்து அந்த கணக்கின்படி அவங்களுக்கு எதுவும் கொடுக்கல. தமிழர் வெற்றி கழகம் அவங்க வந்து அந்த தொண்டர்கள்லாம் போட்ட ஓட்டு தான் அந்த நோட்டாவுக்கு போட்ட 4% ஓட்டு அந்த வெற்றி கழகத்தில். இதுதான் கணக்கெடுக்காமையே புள்ளி விவரங்கள் பார்க்காமலேயே தெளிவா வந்து நாம சொல்லலாம், தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிற வாக்கு அந்த 3-4% வாக்கு தான் இந்த தேர்தலே கணிப்பு வந்து மிக தெளிவா தெரியுது. இதுதான் வந்து அந்த நோட்டாவுடைய ஓட்டு, அவங்க போடாத ஓட்டு. தேர்தலில் தான் நாம் தமிழர் கட்சி நின்று சந்திச்சு மக்களிடையே போய் எல்லா பிரச்சாரமும் செஞ்சு வாக்குகள் கேட்டோம். அங்க என்ன பண்ணானீங்கன்னா, இந்த தீகாக்காரங்க இருக்காங்க பாருங்க, எங்க ஐயா பெரியாரையா நீங்க விமர்சனம் பண்ணிட்டியா, நீ எப்படி ஓட்டு வாங்கிறன்னு பாக்குறேன், உனக்கு வந்து ஒரு ஓட்டு வராது, நீங்க வந்து 0 ஓட்டு தான் நீங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு 32 கட்சி 32 இயக்கம், திராவிட இயக்கத்துல 32 இயக்கம் சேர்ந்து, அதுல யாரு முக்கியமான புள்ளி தெரியுமா, நம்ம திருட்டு போயிருக்கலாம் பாரு திருமுருகன் காந்தி. இவன் வந்து அவர்களுக்கு வழிகாட்டி பண்ணி நாம எப்படியாவது இந்த மண்ணில் வந்து அவங்களை தோக்கடிக்கணும், வாக்கு வாங்க விடாம பண்ணணும், ஆனால் நாம வந்து பெரியார் சார்பா நாம ஒரு வேட்பாளர் நிறுத்திட்டு நாம களத்துல இறங்கி பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெண்ணிலான ஒரு பெண்ணை அங்க இந்த திராவிடர் கழகம் சார்பா நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்சு இவங்க எல்லாம் 32 கட்சி வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்றாங்க. எப்படி பிரச்சாரம் பண்றாங்க தெரியுமா, சீமானை ஆதரிக்காதீர்கள், சீமானுக்கு ஓட்டு போடாதீர்கள், சீமான் வந்து இப்படி, சீமான் வந்து அப்படி, சீமான் இப்படி. அதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போய் கேட்க போறோம், என்ன கேட்கணும், பெரியார் வந்து நம்ம இந்த மண்ணுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, இந்த மண்ணைய வந்து ஈரோடு மண்ணைய வந்து மிகப்பெரிய கோட்டை கோபுரம் இது அதுன்னு ஆகிட்டாரு, இங்க செல்வங்கள்லாம் செலுத்து வாங்கி மிக பலமா இருக்குது, அதனால வந்து நம்ம ஐயா இவ்வளவு செல்வங்களை சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாரு, அதனால நீங்க ஐயாக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கணும். அதை விட்டுட்டானுங்க. சீமான் வந்து RSS கைக்கூலி, இந்த கூலி அந்த கூலி அப்படின்னு சொல்லி இவனுக்கு சீமானுக்கு எதிராக போயிட்டு யாரும் ஓட்டு போடாதீங்க, சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்ற பிரச்சாரத்தை பண்ணானுங்க. அது பண்ணானுங்களா, எங்கன்னா மறைவா பண்ணி போனானுங்களா, நாம் தமிழர் கட்சி ஓட்டுக்கிற இடத்துல வந்து பண்ணானுங்க. நாம் தமிழர் கட்சி தம்பிங்க சும்மா இருப்பாங்களா, காவல்துறையிட்ட சொல்றாங்க பாருங்க, அவங்க வந்து போய் கட்சியில் இருந்தாங்கன்னா போய் ஓட்டு கேட்கட்டும், அவங்கள என்ன செஞ்சாங்கன்னா உரிமை கேட்கட்டும், ஆனா எங்களை இழிவுபடுத்தி ஒரு துண்டறிக்கை போட்டு கேட்டான்னா நாங்க உதைப்போம் அப்படின்னு சொன்னோம், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா மடைக்கு அமிச்சாங்க. அவன் என்ன பண்ணாங்க, மடைக்கு அமிச்ச உடனே கொஞ்சம் தூரம் போய் உடனே திருப்பி அதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால நம்ம தமிழ் கோபம் வந்துருச்சு. சும்மா இருப்பல, பெரியார் மண்ணாவது வெங்காயமாவது ஒரு துணி கடையில போய் எல்லாம் பதுக்கிட்டான். அப்புறம் போலீஸ் வந்து, தம்பி எல்லாம் போங்க, நீங்க என்ன இது மாதிரிலாம் பண்றீங்க
அப்படின்னு. அப்போ அவங்க நீங்க தடுங்க, அதெல்லாம் பறிமுதல் பண்ணுங்க. நாங்க தேர்தலில் நிக்கிறோம், நாங்க அனுமதி வாங்கியிருக்கிறோம், நாங்க ஒரு துண்டறிக்கை போய் கொடுக்கணும்னாவே நீங்க அனுமதி வாங்கன்னு சொல்றீங்களே, இந்த துண்டறிக்கை கொடுக்கறவங்க கிட்ட அனுமதி வாங்கினானுங்களா? எந்த அனுமதியும் வாங்காம ஒரு துண்டறிக்கை கொடுக்குறான்னா அதை நீங்க எப்படி அனுமதிக்கிறீங்க? அதை எப்படி அங்கீகாரம் பண்றீங்க? அதை முதல்ல நீங்க பறிமுதல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களை சமாதானம் பண்ணி அமிச்சாங்க. இப்படி இந்த தேர்தலை சந்திச்ச இந்த 32 இயக்கம் பெரியார் திராவிடர் கழகம் தம்பி திருமுருகன் காந்தி இருக்கிறார் இல்லையா, அவரு பெரியார் சார்பாக நிக்க வச்சு வாங்கின ஓட்டு எவ்வளவு தெரியுமா? 222 222. இதுதான் பெரியாருக்கு அங்க உந்த வாக்கு, இதுதான் அந்த பெரியாருக்கு அங்க இருக்கிற செல்வாக்கு அப்படின்றத யாரு நிரூபிச்சதுன்னா நம்ம தம்பி திருமுருகன் காந்தி தான் நிரூபிச்சாரு. பெரியாருக்கு 222 ஓட்டு வந்துச்சுப்பா அப்படின்றத வெளி உலகத்துக்கு போட்டு காட்டின மிகப்பெரிய ஜாம்பவான் நம்ம திருமுருகன் காந்தி தான். இதுல வேற வெக்கம் வேணும் சூடு சொரணம் இல்லாம வேற பேசுறானுங்க. பெரியார் மண்ணுக்கு வந்துட முடியுமா? நாம் தமிழ் கட்சி பெரியார் மண்ணில் காலை வச்சிருவீங்களா? பெரியார் மண்ணில் ஓட்டை கேட்டுருவீங்களா? பெரியார் மண்ணில் பிரச்சாரம் பண்ணீங்களா? நாங்க போய் எல்லா தெருவும் பிரச்சாரம் பண்ணோம், பெரியார் வீட்லயே உட்காந்துட்டு வந்தோம். நாங்க போய் இவங்க உதவாங்கிற சமயத்துல நாங்க 10 பேர் எங்க பெரியார் வீட்டுல உட்காந்து இருக்கிறோம். வீட்டுல உட்காந்து இருக்கும் போது எங்க தகவல் வருது, இந்த மாதிரி அங்க துண்டறிக்கை கொடுக்குறாங்க, பிரச்சனை நடக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்க அங்க போன் பண்ணா அங்க வீட்டுல இருந்து போறோம். அப்படியே மண்ணை வச்சு காலை வச்சுனாலும் கேட்ட மத்தியில் நாங்க போய் பெரியார் வீட்டுல போய் உட்கார்ந்து அந்த பதிவேடு இருக்குது, அதெல்லாம் நான் கையெழுத்து போட்டு வந்திருக்கிறேன். அந்த மாதிரி தண்ணியெல்லாம் வந்துருக்கிறாங்க பாத்துங்க. நாங்க பெரியார் மண்ணில் போய் வர முடியுமா, செய்ய முடியுமா, பண்ண முடியுமா, வந்துருவீங்களான்னு பஞ்சம் காட்டணுங்களா? நாங்க சவால் விட்டு பண்ணதுதான் இந்த தேர்தல். இந்த தேர்தல்ல வாங்கின ஓட்டு இவனுங்கெல்லாம் சொல்லி சொல்லி கத்தனானுங்க பாருங்க. 10,000 ஓட்டு வாங்குவீங்களா? ஐயா 10,000 ஓட்டு நீங்க குறைஞ்சு 5,000 ஓட்டு கூட உங்களால வாங்க முடியாதுன்ற பிரச்சாரத்துல கலந்து கொண்டவங்கள யார் தெரியுமா? இன்னொரு முக்கியமான புள்ளியும் கலந்துனாங்க. அதாவது பூச்சை பூச்சி பேசுவாங்க, பூச்சிக்கு 300 தடவை. அது வேற யாரும் இல்ல, நம்முடைய அருமை சகோதரி. வாயை திறந்தா மூட மாட்டாங்க. அந்த சகோதரி சுந்தரவல்லி தான். அவங்களும் அந்த தெருவா போய் பிரச்சாரம் பண்ணி பெரியாருக்காக போராடி 222 ஓட்டு வாங்கி கொடுத்தவங்கள அந்த அம்மாவும் ஒரு ஆளு. இந்த யூடியூபர்ஸ், இந்த திமுக சார்ந்த இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு உதவாத பீஸு, இந்த சுந்தரவல்லி, இந்த திருமுருகன் காந்தி, அவன் ஊடு எங்கன்னு போய் எங்காலெல்லாம் போய் தேடுறானுங்க. சீமான வீட்டுக்காணி முட்டுக்கு வாடா அவன் வீட்டை நாங்க முட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் தேர்னா திருமுருகன் காந்தி வீடு அவன் தெரு எங்க யாருக்குமே தெரியுமா? நீங்க இவனெல்லாம் ஒரு ஆளு சீமான வீட்டை முற்றுகிறதுக்கு வந்தான். அவன் தெருவிலையும் அவன் வீடு தெரியல யாருக்கும். தமிழர் இயக்கத்தை சார்ந்த தோழர்கள்லாம் போய் நின்று அந்த வீட்டான போய் நின்று முற்றுகையிடும் போதுதான் இதை யாரு விடுங்க இங்க பேசுறீங்க, இதுதாங்க திருமுருகன் காந்தி வீடு நாங்க தான் சொல்றோம். இதுதாங்க திருமுருகன் காந்தின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க இல்லைங்க. அப்ப இப்ப அங்க தெருவில் போய் கத்திக்கிறாங்க. ஈசிஆர் ரோட்ல போயிட்டு சிமான் முற்றுகையிட பிறகு கத்தினா அவன் வீடு இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயக்கத்தவர்கள் அங்க கத்திட்டு வராங்க. அது மாதிரி பெரியார் போட்டு 222 இல்லையா. இன்னொருத்தர் பேசுவாரு, மூச்சுக்கு 300 தடவை சீமானு தெரியுமா? சீமானுன்னா அவர் ஒரு அரசியல் கட்சியா, அவர் எப்படி நடத்துறாரு தெரியுமா அப்படின்லாம் பேசுறவரு யார் தெரியுமா? தமிழா பாண்டியன்னு ஒருத்தர். அவர் உட்கார்ந்தாருன்னா எப்பவுமே சீமான பேசாம எழுந்துக்க மாட்டார். அப்பேற்பட்ட ஒரு சீமானுடைய எதிர்ப்பாளர். அவரு என்ன பண்ணாரு, எப்படி நாம் தமிழர் கட்சியை நம்ம வீழ்த்துவா தோக்கடிப்போம் அப்படின்னு அவரு நின்று அவரு ஓட்டு வாங்கினாரு. அந்த தமிழா பாண்டிய வாங்கின ஓட்டு எவ்வளவு தெரியுமா? 62 ஓட்டு. இத பார்த்தா நமக்கு இவனுங்க எல்லாம் கூட்டு உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறாங்க பாரு. இந்த யூடியூபர்ஸ் தான் கேட்கணும், ஏயா போய் ஒரு தேர்தலில் நோட்டாவே 5000 ஓட்டு வாங்கியிருக்கிறான். ஏன் நோட்டாவுக்கு போட்டுக்கிறான் 5000 ஓட்டு? நீங்க நோட்டாவுக்கு கூட தகுதி இல்லாத ஆளுன்னு 62 ஓட்டை இந்த தமிழா பாண்டியனுக்கு போட்டிருக்கிறான். இந்த தமிழா பாண்டியன் தான் மூச்சுக்கு 300 தடவை சீமானை பத்தி பேசுறது, சீமானை பத்தி இழிவா பேசுறது. இந்த சுந்தரவல்லி தான் போய் பிரச்சாரம் பண்ண சுந்தரவல்லி தான் சீமானை பத்தி இழிவா பேசுறது. இந்த திருமுருகன் காந்தி தான், திருட்டு போய திருமுருகன் காந்தி தான் சீமானை பத்தி இழிவா பேசுறது, முற்றுகையிடுறது, போராடுறது. டேய் என்னங்களா நினைச்சுன்னு இருக்கிறீங்க? ஒரு கட்சியை வளர்த்து போய் தேர்தல் அரசியல் நின்று, அதுவும் இந்த திருட்டு திராவிட மாடல் இருக்கிற சமயத்துல தேர்தல் நின்று ஓட்டு வாங்குறது அவ்வளவு சாதாரண விஷயம் நான் நினைச்சிட்டீங்க? 222 ஓட்டு வாங்குற ஐயோ பயணி, 62 ஓட்டு வாங்குற போற கேனம் தமிழா பாண்டிய என்ன இதுக்கு போய் பிரச்சாரம் பண்ண இந்த பொம்பளை
சுந்தரவல்லி எல்லாம் நீங்க போயிட்டு என்னமோ வந்து அரசியல புரட்டி போட்டுருங்க. அப்ப நாங்க நாம் தமிழர் கட்சி தேர்தலில் நின்று இத்தனை ஆண்டு காலமா இந்த திராவிட கட்சிகளிடம் எவ்வளவு போராடுறன்னு பாருங்க. இப்போது நீங்க திருந்துங்கடான்றதுதான் நாங்க கேட்கறது. இவ்வளவு போராடி நாங்கள் ஓட்டு வாங்கி விடுவீர்களா, காலில் வச்சிருவீங்களா, பிரச்சாரம் பண்ணீங்களான்னு சொல்ல சமயத்துல நாங்க வாங்கின ஓட்டு 25,151 ஓட்டு நாங்க வாங்கியிருக்கிறோம். அப்ப கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் கடந்த தேர்தல் 8% வாங்கினா இந்த தேர்தலில் 16% ஓட்டு வாங்கியிருக்குது நாம் தமிழர்னா பெரியார் ஆட்சி அடிக்கு இந்த ஓட்டுடாது. நாங்க போய் அங்க களத்துல வந்து நிற்கும் போதே சொன்னா உங்களுக்கு தானே நாங்க ஓட்டு போட போறோம்னா எதுக்குங்க போட போறீங்க எங்களுக்காக அப்படின்னா என்னைக்கு பெரியார் ஆட்சியில நீங்க அப்பவே நாங்க முடிவு பண்ணிட்டோம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் உங்க ஓட்டு அப்படின்னு எங்க கிட்ட வந்து அந்த வாக்காளர்கள் சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த தேர்தலில் சந்திக்கிறது இருந்தது, தேர்தலில் வாக்குகள் வாங்குறது இருந்தது, மக்கள் கொண்டு போய் கருத்துக்களை சேர்க்கணும் சாதாரண விஷயம் நினைச்சிட்டீங்களா? இப்பாவது தெரிஞ்சுங்க, இந்த 25,000 ஓட்டு தரமான வாக்குகள் 10 ரூபாய் கொடுக்காம 10 நயா பைசா அந்த வாக்காளர்களுக்கு கொடுக்காம, கோட்ரு வாங்கி கொடுக்காம, பிரியாணி வாங்கி கொடுக்காம, மான தமிழர்கள் மானம் உள்ள தமிழ 25,000 ஓட்டு போட்டிருக்கிறான்னா திராவிட மாடலை வந்து சிதற போகுதுன்னு அர்த்தம். இந்த தேர்தலில் 25,000 ஓட்டு வாங்கியிருக்கிறோன்னா வரப்போகிற 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய விளையாட்டை விளையாட இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம்.